வணக்கம் உறவுகளே. 26 தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஜோசப் விஜயின் தாவேகா கட்சி பதவிக்கு வருகிறது. திராவிட கட்சிகள் வலு இழந்து விட்டன. நாம் தமிழர் கட்சி கூட தனது வாக்கு சதவீதத்தை இழந்து விட்டது என்பது உண்மைதான். இந்த நிலையில் எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் தங்களை மறுசீராய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். தாவேகா அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், தங்களை பலப்படுத்த தேவையில்லை, எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தினால் தாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இது ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை உறவுகளே. எந்த ஒரு கட்சியும் தேர்தல் தோல்விக்கு பிறகு அங்கிருந்து சில நிர்வாகிகள் வேறு கட்சிகளுக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக மாறி செல்வார்கள் என்பது யதார்த்தமான ஒரு நிலைமைதான். குறிப்பாக முத்துப்பாண்டி, ஏகலைவன், களஞ்சியம் போன்றவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியில் தலைமையோடு முரண்பட்டு கொண்டு வேறு கட்சிக்கு போவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது அவரவர்களது உரிமை. ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சி இனி அடுத்த தேர்தல் வரை பெரிதாக ஒன்றும் சாதிக்க முடியாது, எங்களுக்கு தங்களது எதிர்காலம் முக்கியம் என்று ஒரு சில நிர்வாகிகள் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்து தமது வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். அது அவர்களது உரிமை. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ அதன் தலைமையோ இதுவரை காலம் கொண்ட கொள்கையையோ கோட்பாடையோ விட்டுவிட்டது. திராவிட கட்சிகளிடமிருந்து பெட்டி வாங்கி கொண்டது. சீமான் இப்பொழுது தடம் புரளுகிறார் என்று இவர்கள் வைக்கும் குற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத உறவுகளே. என்னை பொறுத்தவரையில் சீமான் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறார், எடுத்துக்கொண்டும் இருக்கிறார், எடுப்பார். தேர்தல் அரசியல், அதாவது வாக்கரசியலுக்கு வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது உறவுகளே, ஒரு இயக்கம் மாதிரி தொடர்ந்து ஒரே பிடிப்பிலோ கொள்கை பிடிப்பிலோ இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப சில வழிகளை நாங்கள் பின்பற்றினால்தான் லாங் ரன்னில் எமது கட்சியும் நிலைக்கும், லாங் ரன்னில் எமது லட்சியத்தையும் அடைய முடியும் என்பது என் கருத்து. அந்த வகையில் இப்போ இருக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்தவரையில் சீமான் சில அரசியல் நுணுக்கங்களை அறிந்து, சில நெளிவு சுழிவுகளை அறிந்து சரியான நேரத்தில் செயற்பட்டால்தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடையும் ஒரு லாங் டேர்மில் அடைய முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்துறவுகளே. அதனால் சொல்கிறேன், சீமான் அவர்கள் எதுவும் புரியாதவர்கள் அல்ல. தோல்விகளை கண்டு உடனே துவந்து போய்விடக்கூடிய மனநிலை கொண்டவரும் அல்ல. அவர் ஒரு வீரமுள்ள தலைவர். அவர் சரியான நகர்வைத்தான் எடுப்பார் என்று தம்பி தங்கைகள் நம்புங்கள். அது இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் உங்களுக்கு உணரக்கூடிய சந்தர்ப்பம் வரும். ஏனென்றால் உறவுகளே, ஜோசப் விஜயின் தாவேகா கட்சி இப்பொழுதுதான் பதவிக்கு வந்திருக்கிறது. அவர்கள் ஆட்டம் காணுவதற்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் வேண்டும். அவர்கள் ஆட்டம் காண தொடங்கும் போதுதான் சீமானின் ஆட்டம் ஆரம்பிக்கும் உறவுகளே. இதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருந்தால்தான் நாங்கள் வெற்றி கனியை பறிக்க முடியும் உறவுகளே. தற்காலிக வெற்றிகள், அதை மட்டுமே நாங்கள் கண்முன்ன நிறுத்தி கொண்டு லாங் டேர்மில் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானை எப்படி அடைவது என்பதை ஒரு தலைவன் யோசித்து திட்டம் போடுகையில் அவனை விமர்சிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் சரியான அணுகுமுறை இல்லை உறவுகளே. தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களது மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால், அதிமுகவை துண்டு துண்டாய் உடைப்போம், உடைத்து கொண்டு இருக்கிறோம். எமது ஒரே எதிரி திமுக என்பதை தொடர்ந்து பறைசாற்றுவோம்.
எமக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்தும் இல்லாத கட்சிகள் என்று பறைசாற்றி கொண்டிருப்போம். நாம் தமிழர் கட்சியை ஏலுமான வகையில் பலவீனப்படுத்துவோம். பாஜகவுடனான நல்லுறவை ரகசியமாக பேணிக்கொள்ளுவோம். ஏனென்றால் அவர்கள் தயவில்லாமல் எங்கள் ஆட்சியை தொடர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். திருமாவளவன் கட்சியை எங்களுக்கு தேவையா இல்லையா என்றால் தவேக தலைவர் யோசிக்கிறார். திருமா இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் திருமா அவுட், அந்த நிலையில் அன்புமணி பாமக இன் என்ற ஒரு நிலைமையில்தான் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல உறவுகளே, திருமாவின் வாக்கு சதவீதம் 80% ஏற்கனவே ஜோசப் விஜய் அவர்களை நோக்கி வந்துவிட்டது. இதனால் திருமாவை வைத்துத்தான் அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டியம் என்ற அவசியம் தாவேக்காக்கு இல்லை என்பது இப்பொழுது களத்தில் ஒரு உண்மையான நிலவரம் உறவுகளே. இது அரசியல் கள நிலவரம். இதைவிட தாவேக்கா கைதுகளை செய்கிறது. அதாவது முதல்வரையோ அல்லது தமது அமைச்சரையோ தரக்குறைவாக பேசுகிறார்கள், கண்ணிய குறைவாக பேசுகிறார்கள் என்று சில கைதுகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அப்படி செய்யும் பொழுது திமுக அமைச்சர்களோ ஸ்டாலினோ விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு தார்மீக உரிமை இருக்குதா என்றால் இல்லை உறவுகள். என்று அவர்கள் ஆட்சி காலத்தில் சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர் போனவர்களை தேவையில்லாமல் கைது செய்து குன்ற சட்டத்தில் சிறையில் அடைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மூதாட்டி கேவலமாக திட்டியதால் அவரை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் எல்லாம் அமைத்தது எங்களுக்கு தெரியும். எனவே உறவுகளே, திமுக தாவேக்காவை ஊடக சுதந்திரத்தை பாதிக்கிறது, எல்லாரையும் கைது செய்கிறார்கள் என்று சொல்லுவது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருந்தபோது இதைவிட கேவலமாகத்தான் நடந்து கொண்டார்கள். எப்படி இருந்தாலும் உறவுகளே, இன்றைய அரசியல் வானிலை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. பாஜக மத்தியில் வேறு விதமாக காய்களை நகர்த்தி கொண்டு தனது பிடியை இறுக்கி வருகிறது மத்தியில். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியும் யதார்த்தத்தை உணர்ந்து தாங்களும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்தில் தொடர்ந்து நிலைத்து தங்கள் கொள்கை கோட்பாடுகளை லாங் ரன்னில் அச்சீவ் பண்ண முடியும் என்பது என் திண்ணமான கருத்து உறவுகளே.